ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி அதில் சிவா திலீபன் என்கின்ற சிவகுமார் இறந்துக்கிறார். மே 17 இயக்கத்தின் சார்பாக தொடர்வண்டி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த ஸ்டேஷனில் போயிட்டு ஹிந்தியை அழிக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிர் இருந்தால் நமக்கு தாக்கு. இப்போது அந்த அவர் சத்தா சாகட்டும், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா திமுக முதல்ல ஆட்சி அங்கே அமைக்கணும், எப்படி நம்ம நம்மளை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதுக்கு முன்னாடி இங்கே காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியை எப்படிலாம் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த ஹிந்தி உள்ளுக்கு வரும்போது நமக்கு தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தமிழை அழிக்கிறாங்க, ஐயோ தமிழ் இல்லை, ஐயோ தமிழை ஒழிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, பொதுவாகவே இந்த இனத்தின் மூத்த குடி, உலக மக்களிலேயே மூத்த குடி தமிழ் குடி, அதற்கு எப்பவுமே நெருப்பு உண்மையாகவே பயங்கரமாக இருக்கும். எப்படி சூரியன்லேருந்து பூமி உடஞ்சி வந்தது, இன்றைக்கி மேல் பரப்பு குளிர்ந்தாலும் அல்லது பூமி முழுக்க குளிர்ந்தாலும் நெருப்பு கண்டத்திலேருந்து அந்த நெருப்பு கட்டிலிருந்து வந்து தான் அந்த பூமி. அந்த மாதிரி இந்த முதல்ல தமிழை பேசிய மொழிகள் பேசியது, வார்த்தைகள் பேசியது இந்த தமிழ். அப்போது இந்த தமிழுக்கு உணர்வு இருக்கும். இந்த திமுக கலைஞருடைய பேச்சு கேட்டுக்கொண்டும் அண்ணாதருடைய பேச்சு கேட்டுக்கொண்டும் அன்றைக்கி பயங்கரமாக எதிர்த்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே தமிழர்கள் செத்தாங்க. அதன் பிறகு ஆட்சி வந்த பிறகு அதே திமுக யார் கூட கூட்டணி வச்சாங்கன்னா, தொடர்ந்து இன்றைய வரைக்கும் மனைவியாக இருப்பது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மனைவி காங்கிரஸ். நேஷனல் லெவலில் அங்கே போகும்போது அப்படியே உள்டாக மாறிடும். அங்கே போகும்போது திமுக மனைவியாக மாறிடும், காங்கிரஸ் புருஷனாக மாறிடும். அப்போ இவங்க நோக்கம் என்பது ஹிந்தியை எதிர்ப்பது கிடையாது, தான் ஆட்சிக்கு வரணும். விவசாய சங்கத்தை 2ஆக மாற்றுவாங்க, போக்குவரத்து துறையை 2ஆக மாற்றுவாங்க, ஆசிரியர் சங்கத்தை 2ஆக மாற்றுவாங்க. இப்படி எதெல்லாம் ஒன்றாக இருக்கிறதோ அதையெல்லாம் உடச்சி 2ஆக்கி இவங்க ஆளுதல் பார்ப்பாங்க. அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டில் கற்பழிப்பு நடக்கு, கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை டைவர்ட் பண்ண இவங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இந்த திருமுருகன் காந்தி என்ற எச்ச பையன் எடுத்தான். கேட்டால் நான் மே 17 இயக்கம் தமிழுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குக்கு பூஜை தூக்கி கொண்டு தமிழை கொன்ற காங்கிரஸுக்கு, அதாவது சிவப்பு கம்மம் சொல்லுவாங்க, இந்த நாய்க்கு சிவப்பு கம்மம் இருக்காது. இந்த மே 17 இயக்கம் கீழே படுத்துப்பானுங்க, அவனுக்கு மீது நடக்க வருவானுங்க. அந்தளவுக்கு தரங்கெட்டு போன அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் செத்தா சாகணும், பிரச்சனை கிடையாது. இது தமிழ் இளைஞர்கள், தமிழர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் பொதுவாக யாருன்னா செத்தா நம்ம இரங்கல் செய்தியை போடும், இவங்களாம் சாகணும், இவங்களாம் உயிரோடு இருந்ததுன்னா பிரயோஜனம், இவங்களுக்கு இரங்கல் தான் தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அவன் செத்து ஒளியட்டும். தமிழர்கள், தமிழ் பிள்ளைகள், நீங்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்தி எதிர்ப்பு என்பது வெறும் நாடகம்.